கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு வீட்டில் பாத்ரூமில் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா, முதல்ல எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்ல. இப்போ புதுசா எக்ஸாஸ்ட் ஃபேன் போடணும்னு சொன்னனால, ஸ்கொயரா உடைச்சு அவங்க கேப் வச்சுருக்காங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுறதுக்கோசரம். அத உடைச்சு அந்த ரெடி பண்ண மேஸ்திரி இப்ப தான் அந்த அளவு தெரியும் மேடம் எனக்கு லேட்டஸ்ட்டா வருதுன்னு சொல்லிட்டு, அவர் அந்த அளவு வச்சு உடைச்சு ரெடி பண்ணி குடுத்துட்டு போயிட்டாரு. கஸ்டமர் எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்கி வச்சிருந்தாங்க. அத என்கிட்ட குடுத்தாங்க, மாட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த உடைச்ச இடத்துல போய் வச்சு பார்த்தாக்கா 1 1/2 இன்ச்சு சின்னதா இருக்கு. இந்த ஸ்கொயர் செவுத்தோட அளவு பெருசா இருக்கு. எக்ஸாஸ்ட் ஃபேனோட இது சின்னதா இருக்கு ஃப்ரேமு. இந்த ப்ராப்ளம் உங்க வீட்ல நடந்திருந்ததுன்னா, இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன நீங்க எப்படி மாட்டியிருப்பீங்க? அத எப்படி மாட்டலாம்? வாங்க பார்க்கலாம். இந்த மாரி ஆயிடுச்சுன்னா, அந்த செவுத்தோட அளவ வந்து டேப்ல அளவு எடுத்துக்கோங்க. அந்த சைஸ்க்கு 4 ப்ளைவுட கட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளைவுட்லயும் 2, 2 ஹோல்ஸ் போட்டு, ஸ்க்ரூ போற மாரி ஹோல்ஸ் போட்டு, மிஷின்ல ஹோல்ஸ் போட்டு 4 சைடும் இந்த ப்ளைவுட மாட்டிடுங்க. செவுத்துல ப்ளைவுட் நின்னுடும். ப்ளைவுட் அடிச்சதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் எடுத்து வச்சு பார்த்தா கரெக்ட்டா டைட்டா போகும். அந்த ப்ளைவுட்ல போய் நம்ப எக்ஸாஸ்ட் ஃபேனோட ஸ்க்ரூ போய் நம்ம டைட் பண்ணிடலாம். அப்படி தான் நான் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் நானும் டைட் பண்ணி நிக்க வச்சேன். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டும்போது என்னோட ட்ரில்லிங் மிஷின் திடீர்னு ஃபால்ட் ஆயிடுச்சு. ட்ரில்லிங் மிஷின் ஒர்க் ஆகல. அதனால நான் டைரக்ட் ஆணி போட்டு இத அடிச்சிருக்கேன். நீங்க மாட்டும்போது ஸ்க்ரூ போட்டு எதுனா நல்லாயிருக்கும். கழட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் நாளைக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரூ மாட்டுற இதில வந்து கிளாம்ப் மாரி போட்டு செவுத்துக்கு வெளியில வச்சு ஹோல்ஸ் போட்டு மாட்டுவாங்க. அசிங்கமா இருக்கும் அந்த கிளாம்ப அந்த மாரி மாட்டாதீங்க. இந்த மாரி ஃப்ரேம் மாரி பண்ணி மாட்டுனீங்கன்னா, அந்த அழகா இருக்கும். வெளியில எதுவுமே தெரியாது. கரெக்ட்டா அந்த ஸ்க்ரூ ஃபிட்டிங் அந்த சைஸ்ல கரெக்ட்டா போய் எக்ஸாஸ்ட் ஃபேன் உட்காந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனோட ஒயர் பார்த்தீங்கன்னா, சைட்லேருந்து குடுத்துருப்பாங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மேல மாட்டக்கூடிய அந்த கவர வந்து மேல் பக்கம் வந்து ஹோல்ஸ் போட்டு லைட்டா ஆக்ஷா பிளேட்ல கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு வெளியிலேருந்து அந்த ஒயர் போட்டா அசிங்கமா கொஞ்சம் தூரம் அந்த ஒயர் தெரியும். அதனால அந்த மூடிக்குள்ளேயே ஒயர வச்சு மேல எடுத்துருக்கேன் அந்த ஒயர. அப்போ அந்த சின்ன பிட்டு மட்டும் தான் ஒயர் வெளியில தெரியும். அப்படி இல்லன்னா அந்த கட் பண்ணாம நம்ம அப்படியே அந்த மூடி போட்டோம்னா, சைட்லேருந்து வெளில வர ஒயர் அசிங்கமா அதிகமா தெரியுன்றனால அத கட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த மெத்தட்ல எக்ஸாஸ்ட் ஃபேன மாட்டி ஆன் பண்ணி குடுத்துட்டேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் சரியில்லன்னு சொன்னீங்க. எங்க பெருசா வேலை வச்சுற போறீங்க. திரும்பி மேஸ்திரிய கூப்பிட்டு சரி பண்ண சொல்ல போறீங்கன்னு நெனச்சேன் சார். பரவால்ல எப்படியோ ஆல்டர் பண்ணி நீங்களே அத சரி பண்ணி மாட்டி குடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாரு கஸ்டமரு. உங்க வீட்லயும் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டும்போது இந்த மாரி ஹோல்ஸ் பெருசாச்சுன்னா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. நான் கொடுக்கும் தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் எனக்கு மகிழ்ச்சி. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல பாருங்க. நெறைய விஷயங்கள் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் ஓம் பிரகாஷ். தேங்க் யூ.